எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் கடன் பிரச்சனை, தொழில சரிவு, இப்படி எல்லாத்திற்கும் அவர்களுக்கு சக்திக்கு தகுந்தார் போல் ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு ரெமெடி அப்படின்னா, ஒரு தீர்வு அப்படின்னா, ஒரு ஜாதகங்களையும் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு தொழில் நுணுக்கங்கள் இருக்குது. அப்போ அந்த தொழில் நுணுக்கங்கள் சார்ந்த அந்த பரிகார வழிபாடுகள் உங்களுக்கு பலன் தருமா, பயன் தருமானா, ஆண்டவன் சத்தியமாக 100% பயன் தந்தே தீரும். இது நடைமுறையில் நான் அனுபவித்த விஷயங்களை, வாடிக்கையாளர்களுக்கு தெரிவித்த விஷயங்களை, அது சக்ஸஸ் பண்ண விஷயங்களை நான் சொல்கிறேன். இதுக்கு பெருசாக பணங்காசு தேவையில்லை, ஆனால் முயற்சி தேவை. இதை பண்ணுங்க, நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அது என்ன பண்ணுறது அப்படின்னா, எப்பயுமே நம்மளுடைய பிறந்த ஊருக்கு ஒரு மரியாதை இருக்குது, பிறந்த நேரத்திற்கு ஒரு மரியாதை இருக்குது. அப்போ அந்த பிறந்த ஊர், பிறந்த நேரம், இதுதான் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை அப்படின்னா இந்த ரெண்டும் தான். அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு கடன் ரீதியில் மாட்டிட்டு முடிக்கிறீங்க, இல்லை துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் அப்படின்னா, உங்கள் பிறந்த ஊர்னு ஒன்று இருக்குமல்ல, அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ வாழ்கிற ஊரில் பிறந்த ஊர், பிறந்த மண்ணுன்னு ஒரு இடம் இருக்குமல்ல. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு நாமக்கல் மாவட்டம், நான் ஜிஹெச்சில் தான் பிறந்தேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமில்ல, ஜிஹெச்சில் எந்த இடத்துல பிறந்தோன்னு உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா அப்பா அம்மாவை கேட்டுக்கலாம். இல்லை அந்த ஜிஹெச் இருக்கக்கூடிய இடங்கள்ல எங்கே பிறந்தீங்களோ அங்கே தான். அப்படி இது மாதிரி நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, பர்டிகுலராக எந்த மண்ணில் பிறந்தீங்க, அது பெரிய பில்டிங்காக இருந்திருந்தாலும் சரி, இப்போ மாறி இருந்தாலும் சரி, அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிறந்த நேரத்தை மெயினாக மனசில் வச்சுக்கோங்க. இப்போ காலையில் 6:30க்கு தான் பிறந்தீங்க, இல்லை 8:30க்கு தான் பிறந்தேன், நான் 12 மணிக்கு தான் பிறந்தேன்னா, இது ரெண்டையும், அதாவது நீங்கள் பிறந்த ஊர், பிறந்த நேரம், இந்த இரண்டையும் சரியாக துல்லியமாக தெரிந்து கொண்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, துல்லியமாக தெரிந்து கொண்டு நீங்கள் எந்த கிழமையில வேணுமாலும் பிறந்துருங்க, எந்த நாளில் பிறந்திருந்தாலும் சரி விட்டுருங்க. பிறந்த மாதத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. பிறந்த மாதத்தை எடுத்துக்கங்க. இன்னும் அட்வான்ஸாக சில பேர் வெளியில் இருப்பாங்க, அதை செய்ய முடியாது. செய்யறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், செய்ய முடியாதவங்களுக்கு ஒரு 2வது விதத்தில் பரிணாமம். அப்போ என்னால் செய்ய முடியும் அப்படின்னா, நீங்கள் பிறந்த நேரத்தில் எந்த இடத்துல பிறந்தீங்களோ அந்த பிறந்த மண்ணு, அந்த பிறந்த மண்ணுனா ஒரு புரியுறதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு ஜிஹெச்ன்னு சொல்லிட்டேன். அந்த ஜிஹெச்சில் சொல்கிறாங்களே 23வது ரூமோட நம்பரு, இல்லை அந்த ரூமுக்குள்ளே போக முடியல அப்படின்னா வெளியே, அந்த நேரத்தில், பிறந்த நேரத்தில், பிறந்த நாளில் கரெக்டாக போய் நின்று உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் சொல்லுங்க. பிரச்சனை தீரலைன்னா என்கிட்ட ஏன்னு கேளுங்க. இது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம், நடந்தே தீரும். நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை நீங்கள் ஒன்று பண்ணினீங்கன்னா, எவ்வளோ பெரிய கடன், நோய், வம்பு, வழக்கு, போனது வந்தது அத்தனையும் பொடி பொடியாக்கி தீர்த்தரலாம். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சார், நான் அந்த இடத்த இப்போ மாலாக கட்டிட்டாங்க, இல்லை வேறு மாதிரி பண்ணிட்டாங்க, எதுவுமே என்னால் பண்ண முடியாது அப்படின்னா, அந்த டைமுக்கு என்னால் போக முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க, அட்லீஸ்ட் நீங்கள் பிறந்த தமிழ் மாதம்னு ஒன்று இருக்குமில்ல, மாதம். இப்போ நான் மார்கழி மாதத்தில் பிறந்தேங்க, சித்திரை மாதத்தில் பிறந்தேங்க அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதத்தில் ஏதோ ஒரு பிறந்த கிழமை கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். அந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பிறந்த கிழமையில் கரெக்டாக அந்த டைமை பர்டிகுலராக பிறந்த நேரத்தை எடுத்து, நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ, எந்த மண்ணில் பிறந்தீங்களோ, அந்த மண்ணில் அந்த பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நேரத்தன்னைக்கு கரெக்டாக போய் நின்று, என்ன பிரச்சனை வேணாலும் சரிங்க, குடும்பத்தில் தகராறு, கணவன் மன பிரச்சனை, அதே மாதிரி பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது எல்லாம் எனக்கு என்ன இருக்குதோ இதெல்லாம் எனக்கு தீர்ந்து நான் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு செய்யணும்னு நீங்கள் பிறந்த நேரத்தை வச்சு, பிறந்த மண்ணில் மிதித்து, காலை மிதித்து நீங்கள் வேண்டுங்க. இறைவன், இந்த பிரபஞ்சம், இந்த பஞ்சபூதங்கள் உங்களுக்கு கொடுத்து உங்களை காப்பாற்றுங்கிறதுல எந்த மாற்றம் இல்லை. செஞ்சு பாருங்கள். இதுக்கெல்லாம் பல லட்சம் பணம் தேவையில்லை. இதைத்தான்
பரிகாரம் என்ற பேரில் பெருசாக அடுத்த பக்கம் சொல்லி இது பணம் வாங்குறாங்க. ஆனால் இது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அற்புதமான தகவலை செஞ்சுருக்கிறேன். குலதெய்வத்தை நினச்சி வேண்டிட்டு நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். பரிகாரங்கள்ங்கிறதோட இது ஒரு வழிபாடுகள் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் மேன் கண்டிப்பாக ஆக முடியும். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.